அதாவது வடிவேலுடைய கம்பேக் அப்படிங்கிறது ஏற்கனவே மாமன்னனுக்கு முன்னாடியே அவருடைய கம்பேக் 2 படம் வந்துச்சு. 2 படம் சரியாக போகலை. அதேமாதிரி இந்த படமும் கேங்கர்ஸ் வெற்றி பெறுவது வடிவேலுடைய கையில் தான் இருக்குது. நல்ல கெட்டப் காட்டியிருக்காங்கல்ல, ஸோ வேரியேஷன் காமெடிஸ்மே நிறையா இருக்கலாம். ஏங்க கெட்டப்பை மாற்றுறதுக்கு என்ன எம்ஜிஆரா இல்லை சிவாஜி கணேசனா? என்ன விக்கை மாற்றணுன்னு கெட்டப் மாறிடுமா? காஸ்டியூம் மாறணும்னு மாறிடுமா? சங்கர் எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட இயக்குனர், அவர் தான் 24 புலிகேசி தயாரிப்பாளர். அவரையே 2வது படத்தில் அழகாக வச்சுட்டீங்கல்ல. இதை மாற்று, செட்டை மாற்று, அங்கே மாற்று, இங்கே மாற்றுன்னு போயா உன்னை படத்தை நிறுத்திடுறியா, காசை குடியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டார்ல. ஸோ வடிவேலுடைய தனிப்பட்ட நடவடிக்கைகளில் மாறுதல் இருக்குதா? சூரி அவர்களோட வளர்ச்சி இப்போ புதுசாக அடுத்தடுத்து எல்லாமே ஹீரோவாகவே கமிட் ஆகுறாரு, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சந்தானமும் அப்படி கமிட்டானவர் தான். ஏற்கனவே கவுண்டமணி பண்ணலையா, நாகேஷ் பண்ணலையா, பல படங்களில் கதையை நடித்தார். ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே. இப்போ கவுண்டமணி 3 படத்தில் கதை நடித்தார், 2 படம் ஓடிச்சு, 3வது படம் ஃப்ளாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் காமெடி வந்தார். இப்போ சந்தானம் அப்படி தான். இப்போ மறுபடியும் சந்தானம் பழையபடி சிம்புவோட ஒரு காமெடி படம் பண்ணுறாரு. என்ன காரணம்னா, சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோவாக நடித்ததை விட காமெடி நடிக்கிறதுக்கு சம்பளம் அதிகம். இப்போ இடையில சூரிய நடித்த படம் அற்ற ஃப்ளாப்பு. இப்போது மறுபடியும் வர்ற படம் அவரை தூக்கி நிறுத்தணும். ஏன்னா தொடர்ந்து 2 படங்கள் ஃப்ளாப் ஆச்சுன்னா அப்புறம் மற்றெல்லாம் ஸ்டக் ஆயிடும். ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் நடிகர் மற்றும் பத்திரிகையாளர் திரு பைல்வான் ரங்கநாதர் அவர்கள். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சுந்தர்சி அண்ட் வடிவேலு சார் காம்போ வந்து ரொம்ப காலமாக இணையவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் கேங்கர்ஸ் படம் மூலியமாக மறுபடியும் இணைகிறாங்க. மதகஜராஜா வந்து 16 வருஷத்துக்கு அப்புறம் வந்தாலுமே இப்போ வந்து ஹிட் அடிச்சிச்சு. ஸோ இவங்க காம்போவும் இப்போ வரனால ஹிட் ஆகுமா? இல்லை, 16 வருஷத்துக்கு முன்னால் அவருக்கு வித்தியாசமான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணார் சுந்தர்சி. அதனால் மதகஜராஜா ஓடிச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 5 ஹீரோயினும் அவங்க வந்து செக்ஸை வெளிப்படுத்தினாங்க. ஃபைட்டும் இருந்தது. அது கூடுமான வரைக்கும் அது சந்தான படம். அது இவர் சப்போர்ட்டிங் ஹீரோ தான். சந்தானம் இல்லைன்னா படம் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கவர்ச்சியும் சிரிப்பும் இருந்ததன் காரணமாக அந்த படம் ஜெயிச்சுது. கேங்கர்ஸுங்கிறது 2 ஹீரோயினில் இருக்காங்க. ஆனால் வடிவேலுவை எப்படி ஜனங்க ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் கேங்கர்ஸ் படத்தினுடைய. வடிவேலு சாருக்கு காமெடி கம்பேக்காக இருக்குமா இந்த படம்? அதாவது வடிவேலுடைய கம்பேக் அப்படிங்கிறது ஏற்கனவே மாமன்னனுக்கு முன்னாடியே அவருடைய கம்பேக் 2 படம் வந்துச்சு. 2 படம் சரியாக போகலை. அதேமாதிரி இந்த படமும் கேங்கர்ஸ் வெற்றி பெறுவது வடிவேலுடைய கையில் தான் இருக்குது. வடிவேலுடைய காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கேங்கர்ஸ் வெற்றி பெறும். அதே மாதிரி வடிவேலுக்கும் ஒரு மறுவாழ்வு கிடைக்கும். நல்ல கெட்டப் காட்டியிருக்காங்கல்ல, ஸோ வேரியேஷன் காமெடிஸ்மே நிறையா இருக்குமா? ஏங்க கெட்டப்பை மாற்றுறதுக்கு என்ன எம்ஜிஆரா இல்லை சிவாஜி கணேசனா? என்ன விக்கை மாற்றணுன்னு கெட்டப் மாறிடுமா? காஸ்டியூம் மாறணும்னு மாறிடுமா? வடிவேலு அதே மாடுலேஷன், அதே நடிப்பு, நல்ல பாவனைகள் வெளிப்படுத்துவார். வெரைட்டிங்கிறது கிடையாது. ஒரு மேடையில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னையும் சுந்தரிசி சாரையும் 4 பேர் தான் பிரித்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் அந்த 4 பேர்? யார் இப்படிலாம் பிரிக்கிறா? யாரும் யாரையும் பிரிக்க முடியாதுங்க. புரியுதா? வந்து உங்களுக்கு மார்க்கெட் குறையுது, யாரும் உங்களை ஒப்பந்தம் பண்ணலை, எந்த டைரக்டர் உங்களை டைரக்டர் பண்ண விரும்பலைன்னா தான் இந்த பிரச்சனை வரும். சங்கர் எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட இயக்குனர், அவர் தான் 24 புலிகேசி தயாரிப்பாளர். அவரையே 2வது படத்தில் அழகாக வச்சுட்டீங்கல்ல. இதை மாற்று, செட்டை மாற்று, அங்கே மாற்று, இங்கே மாற்றுன்னு போயா உன்னை படத்தை நிறுத்திடுறியா, காசை குடியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டார்ல. ஸோ வடிவேலுடைய தனிப்பட்ட நடவடிக்கைகளில் மாறுதல் இருக்குதா, அது உறுதியானதாங்கிற தெரிஞ்ச பிறகு தான் அவருடைய ஸ்டார்ட் அப் மறுபடியும் ரீஎன்ட்ரிங்கிறது சொல்ல முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் உரிமையாளர் சங்கத்திலேருந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்து ஒரு நிபந்தனை மாதிரி வச்சுருக்காங்க. இது மாதிரி 4 வாரத்துக்கு அப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதுக்கு பதிலாக 8 வாரத்துக்கு அப்புறம் வட இந்தியாவில் எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை வச்சுருக்காங்க. வட இந்தியாவில் வந்து 8 வாரத்துக்கு அப்புறம் தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 4 வாரத்துக்கு அப்புறமே ஓடிடி ரிலீஸ் ஆகும்.
ஸோ அதே மாதிரி 8 வாரத்துல நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனை வச்சிருக்காங்க தயாரிப்பாளர் நிறுவனத்துக்கு. அதே தயாரிப்பாளர்கள் தான் தியேட்டர் அதிபர்களுக்கு நிபந்தனை வைக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த 300 200 டிக்கெட்டை நிறுத்துங்க, மாலுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு 300 தியேட்டரு 50 25 டிக்கெட் வாங்க, அப்போது ஆடியன்ஸ் தியேட்டருக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஏற்றுப்பாங்களா? நான் என்ன சொல்கிறேன், தியேட்டர் அதிபர்களுக்கும் கஷ்டம் இருக்குது, தயாரிப்பாளர்களுக்கும் கஷ்டம் இருக்குது. இப்போ எவ்வளோ தான் படம் ரிலீஸ் பண்ணாலும் தியேட்டருக்காரங்க வாடகை இல்லாமல் கொடுப்பாங்களா? சரிப்பா, நாங்கள் நீங்கள் சொல்கிறபடி கேட்குறோம், எங்களுக்கு நான் 60%, நீங்கள் 40% வருமானத்தில் ஒத்துப்பாங்களா? இல்லை. இந்த கான்ட்ரவர்சி இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, 40 வருஷமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இவங்க தயாரிப்பாளர் சங்கம் பேசுவாங்க, அவங்க பேசுவாங்க, மாறிக்கிட்டே இருக்கும். ஓடிடி என்பது இப்போ அதுவும் ஒரு பெரிய வரவு. இன்றைக்கி 3 தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஓடிடியில் நல்ல கலெக்ஷன் போகுது, உண்டா இல்லையா? அப்போது அந்த ஓடிடிக்குன்னு ஒரு வருமானம் இருக்குது. அந்த வருமானத்தை தயாரிப்பாளர் இழப்பாங்களா? இப்போ சின்ன பட்ஜெட் படம் 10 நாளில் வந்துடும். இப்போ குடும்பத்தெல்லாம் பெரிய அளவில் தியேட்டரு வருமானம் இருக்காது, ஓடிடியில் நல்லா வருமானம். ஏன்னா வீட்டில் உட்காந்து ஜாலியாக பார்க்குறாங்க, அப்படியே டிஃபன் சாப்பிடுவாங்க, அப்படியே சமைப்பாங்க, அப்படியே துணி துவைப்பாங்க, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். இல்லையா, போர் அடிக்கா பாஸ் பண்ணிடுவாங்க. இது ஓடிடியில். ஆனால் இன்றைக்கி ஒரு குடும்பம் சினிமா தியேட்டருக்கு போனீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து 1500 வரை காலி. சூரி அவர்களோட வளர்ச்சி இப்போ புதுசா அடுத்தடுத்து எல்லாமே ஹீரோவாவே கமிட் ஆகுறாரு, இது எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, சந்தானமும் அப்படி கமிட் ஆனவர் தான். ஏற்கனவே கவுண்டமணி பண்ணலையா, நாகேஷ் பண்ணலையா, பல படங்களில் கதையை நடித்தார். ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே. இப்போ கவுண்டமணி 3 படத்தில் கதையை நடித்தார், 2 படம் ஓடிச்சு, 3ஆவது படம் ஃப்ளாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் காமெடிக்கு வந்தார். இப்போ சந்தானம் அப்படி தான். இப்போ மறுபடியும் சந்தானம் பழையபடி சிம்புவோட ஒரு காமெடி படம் பண்ணுறாரு. என்ன காரணம்னா, சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோவாக நடித்ததை விட காமெடி நடிக்கிறதுக்கு சம்பளம் அதிகம். இது சந்தானத்தோட பாலிசி. இப்போ சூரியை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லா படங்களையும் அவருக்கு ஏற்ற கேரக்டரில் அவர் பண்ணாருன்னா ஓகே. இப்போ மண்டாடிங்கிறது எல்ரட் குமார் தயாரிக்கிறாரு. இந்த படத்தினுடைய தொடக்க விழாவே லீலா பேலஸில் நடக்குது. லீலா பேலஸுங்கிறது 5 நட்சத்திர ஹோட்டல். என்ன, ஒரு காலத்தில் சாப்பாடு இல்லாமல் இயங்கிய சூரி இவருடைய படத்தொடக்க விழா இப்போ லீலா பேலஸில் நடக்குதுன்னு சொன்னால் அது அவருடைய ஏற்றத்தை எவ்வளோ தூரம் கண்காணிக்குது. ஸோ படங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றுச்சுன்னா அவர் நிற்பார். இப்போ இடையில சூரிய நடித்த படம் அற்ற ஃப்ளாப்பு. இப்போது மறுபடியும் வர்ற படம் அவரை தூக்கி நிறுத்தணும். ஏன்னா தொடர்ந்து 2 படங்கள் ஃப்ளாப் ஆச்சுன்னா அப்புறம் மற்றெல்லாம் ஸ்டக் ஆயிரும். இது சினிமா, நான் சூரியை மட்டும் சொல்லலை. நல்லா இருந்தால் தான் மறுபடியும் ஒப்பந்தம் பண்ணுவாங்க. எப்படி பழைய வெள்ளி விழா நடிகர்கள்லாம் மார்க்கெட்டு இழந்து போனாங்க, அப்படித்தான். ஆனாலும் நம்முடைய சேனல் சார்பில் சூரி கதாநாயகனாக வெற்றி பெறுவதற்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா அதுக்கான திறமை உள்ளவர் சூரி. படத்துக்கு மண்டாடின்னு டைட்டில் வச்சிருக்காங்கல்ல சார், இதை எப்படி பார்க்குறீங்க? நானும் போய் கூகுளில் பார்த்தேன். மண்டாடி என்ன, மண்ணினுடைய தொழில்நுட்பங்களை அறிந்தவர். அதாவது நம்ம ஊரில் போர்வெல் போடுறாங்க இல்லையா, அவங்க தான் மண்டாடி. அதனால் அவர் போர்வெல் போடுறவரா அந்த நீர் சக்தி அறிபவராங்கிறது படம் வந்த பிறகு தான் தெரியும். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.